பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லலாம். எல்லா ஹோட்டலுமே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மாதிரி தான் இங்கே வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயில் கூட வந்து தெரில, ஏன்னா காற்று நல்லா அடிக்கிறவாங்க, அதனால் வெயில் கூட வந்து சுத்தமாக வந்து தெரியல. பிரமாதமாக இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக அந்த டைகர் ரிசர்வ் வந்து பார்க்க வேண்டியது. இப்போ மதியம் கூட வெயில் தெரியாமல் அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டியது. ரெண்டாவது மாடியிலேருந்து எடுத்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ஒரு பெரிய நீச்சல் குளம் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நேற்று வந்து சொன்ன உடனே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா குளித்து என்ஜாய் எல்லாம் பண்ணினோம். போகிற இடத்துல கண்டிப்பாக நம்ம இப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் எனக்கு டைம் நல்லாயிருக்கும். ஹோட்டல்லேருந்து ரேந்தம்பூர் டைகர் ரிசர்வ் மொட்டை மாடி மேலே வந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. எப்பா இங்கே எல்லா ஹோட்டலுமே இந்த மாதிரி இப்படி தான் கட்டியிருக்காங்க. கோட்டை ஃபோர்ட் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இங்கே லைட்லாம் போட்டு 4 பக்கமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே இருக்குது. பக்கத்தில் இருக்குது ஹோட்டல், நல்லா இருக்குது. எல்லாமே 2 நாளைக்கு 13,000 14,000 தான். இது குறைஞ்சி கிடையாது. இந்த பக்கம் வந்து இதாக இருக்குது. இந்த பக்கம் தான் செம்மையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டல் எல்லாமே டைகர் ஜங்கிள் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. எங்களுக்கு நீச்சல் குளம்லாம் இருக்குது. எங்களுக்கு இங்கே பாருங்கள் நீச்சல் குளம்லாம் இருக்குது. நேற்று குளித்தோம். நாங்கள் க்ளீன் பண்ணி தாங்கன்னு சொன்னால் அவங்க க்ளீன் பண்ணி தருவாங்க. நேற்று நாங்கள் குளித்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே பெரிய கார்டன் வச்சுருக்காங்க. அங்கே பூக்கள்